வணக்கம் சார். பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சிக்கோட் ரோட்டில் கட் ரோட்லேருந்து இனுத்துக்கான்பட்டி வில்லேஜ் தான் ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேஷன் இருக்குது. அந்த பஞ்சாயத்தில் தான் ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் இருக்குது. ஜஸ்ட் இங்கேருந்து வந்து 1.5 கிலோமீட்டர் போனால் நாஞ்சிக்கோட்டை பைபாஸ். இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு மருங்குளம் அப்படியே கரம்படி போகிற ரோடு இது. இங்கே ஜஸ்ட்டு நடந்து போகிறதுல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. அதான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நடந்து போகிறதுல இந்த பஸ் ஸ்டாப் இது. இது வந்து நாஞ்சிக்கோட்டை வில்லேஜ். இது பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஜஸ்ட் இதே மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் கரெக்டாக அதிகபட்சம் 1 கிலோமீட்டர், கரெக்டாக 1 கிலோமீட்டர் இது. இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு மாதாக்கோட்டை பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும். கரெக்டாக மாதாக்கோட்டை பைபாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் தான் 2.5 கிலோமீட்டர் வரும். நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் இந்த 2.5 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கும் சென்டர் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வில்லேஜ் தாண்டி தான் வரும் ப்ராப்பர்ட்டி. ரயில்வே ஜங்ஷன் கரெக்டாக ப்ராப்பர்ட்டியில் 7 கிலோமீட்டர். சைட்லேருந்து ப்ராப்பர்ட்டி இருக்க சைட்லேருந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான். ஆமாம், அதான் ரோடு இது. அதுலேருந்து கட் ரோட்டில் வந்தீங்கன்னா இது பஸ் ஸ்டாப்லேருந்து இது வந்து வில்லேஜ் போகிற ரோடு. இது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது லொக்கேஷன் வந்து வில்லேஜ் போகிற ரோடு தான். அது வில்லேஜ் தாண்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து இனுத்துக்கான்பட்டி பஞ்சாயத்தில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. ஆமாம், அந்த வில்லேஜ் நேம் வந்து கூத்தாஞ்சேரி. ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வில்லேஜ் நேம் வந்து கூத்தாஞ்சேரி, பஞ்சாயத்து வந்து இனுத்துக்கான்பட்டி. இதே ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பரிசுத்தம் காலேஜ் பேக் சைடு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக பரிசுத்தம் காலேஜ் பேக் சைடு காம்பவுண்டு போய்கிட்டு நியரஸ்ட் வரும் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ரெடி டு பில்டுக்கு ஒரு சூட்டமான ப்ராப்பர்ட்டி இந்த இடம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் அது. கரெக்டாக வந்து நீங்கள் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மாதாக்கோட்டை ரோடு வந்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேஷன் வந்து 5 கிலோமீட்டர். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மாதாக்கோட்டை பைபாஸ் வந்து இனுத்துக்கான்பட்டி வில்லேஜ் கட் ரோட்டில் இருந்ததுனால கரெக்டாக அதிகபட்சம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து 5 கிலோமீட்டர் தான் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது அப்படியே பார்க்கல பேக் சைடு வந்து நாஞ்சிக்கோட்டை பைபாஸ். இந்த தென்னந்தோப்பு அப்படியே பேக் சைடு வந்து நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து சரவணபோகி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் ரேடியஸில் விவசாயம் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி பையன் செல்லிங் பண்ணிட்டுருக்கோம். சென்னையின் தாம்பரத்துலேருந்து ஒரு அண்டர்கிரவுண்ட் ரேடியஸில் விவசாயம் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி பையன் செல்லிங் பண்ணிட்டுருக்கோம். இங்கேருந்து வந்து கிராமத்து வீடெல்லாம் ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா தான். இதுலேருந்து ரெசிடென்ஸ் ஏரியா தான், எல்லாமே கிராமத்து வீடு தான் ஃபுல்லாக. ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து ஒரு லேஅவுட்டுக்குள்ளே தான் பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லேஅவுட்டு ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து கூத்தாஞ்சேரி பஞ்சாயத்து தான், வில்லேஜ். நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸே வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9487139116 மெசேஜ் பண்ணலாம். 9487139116 மெசேஜ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வந்து கூத்தாஞ்சேரி வில்லேஜ், பஞ்சாயத்து வந்து இனுத்துக்கான்பட்டி பஞ்சாயத்தில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிராமத்து வீடு தான். இதை தாண்டி தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டு இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இங்கேருந்து போனீங்கன்னா கரெக்டாக அதிகபட்சமே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும் புது பஸ் ஸ்டாண்டு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா. இந்த 1 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிராமத்துக்கு வீடுக்கு தாண்டி தான் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறதே. நான் பாருங்கள், ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து 7 கிலோமீட்டர் தான். தஞ்சாவூர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் தான். அதேமாதிரி நாஞ்சிக்கோட்டை ரோட்லேருந்து கரெக்டாக கட் ரோடு 1 கிலோமீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. கட் ரோட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக வீடுங்க தான், எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா தான். இது டுவோர்ட்ஸ் இந்த ரோடு நேராக உங்களுக்கு வந்து மாதாக்கோட்டை பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகும். போகிற ரூட்டு வந்து மாதாக்கோட்டை பைபாஸ். கரெக்டாக ப்ராப்பர்ட்டி வந்து 2.5 கிலோமீட்டர் தான். ப்ராப்பர்ட்டி வந்து 2.5 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அதே புது பஸ் ஸ்டாண்டும் நியரஸ்ட்டு தான், கரெக்டாக 5 கிலோமீட்டர் தான். இது எல்லாமே லேஅவுட்டு தான். இது ஃபுல்லாகவே ரைட் லெஃப்ட் எல்லாமே லேஅவுட்டு தான். நீங்கள் இந்த நாஞ்சிக்கோட்டை பைபாஸ்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். மாதாக்கோட்டை பைபாஸ் வந்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர். இங்கேருந்து மாதாக்கோட்டை பைபாஸ் 2.5 கிலோமீட்டர் தான். புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் 5 கிலோமீட்டர் தான். இது ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே லேஅவுட்டு தான். இது எல்லாமே ரெசிடென்ஸ் ஏரியா. ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே வீடு கட்டியிருக்காங்க. பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி இது லாஸ்ட் தான் பார்க்க போகிறது. அது வந்து பரிசுத்த காலேஜ் பேக் சைடு ப்ராப்பர்ட்டி. இது ரைட் லெஃப்ட் எல்லாமே லேஅவுட்டு தான். இது வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது எல்லாமே லேஅவுட்டு தான். ரைட் லெஃப்ட் எல்லாமே லேஅவுட்டில் வீடு கட்டியிருக்காங்க. பார்க்குற ப்ராப்பர்ட்டி இதிலே கடைசி தான்.
பாருங்கள். இது லாஸ்ட் அந்த காம்பவுண்டு வந்து பரிசுத்தம் காலேஜ் காம்பவுண்டு. அந்த லாஸ்ட்டு முடிகிறது வந்து முடிகிற இடம் வந்து காம்பவுண்டு வந்து பரிசுத்தம் காலேஜ் காம்பவுண்டு. இது எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா. எல்லாமே வந்து வீடு கட்டி குடியிருக்காங்க. பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ. இந்த பேக் சைடு இது இந்த வீடு கட்டுறது பேக் சைடு காம்பவுண்டு வந்து பரிசுத்தம் காலேஜோட காம்பவுண்டு தான். பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டு தான் பார்க்குறது. பார்க்க போகிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டு, பஞ்சாயத்து அப்ரூவ்டு. பாருங்கள், ஜஸ்ட் அங்கேருந்து நடந்து ஒரு தூரம் தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த நாஞ்சிக்கோட்டோடது கரெக்டாக அதிகபட்சம் 1 கிலோமீட்டர் தான். இது ரோடு. இது ப்ராப்பர்ட்டி வந்து இதுதான் ரோடு. இது லேஅவுட்டில் ப்ராப்பர்ட்டி ரோடு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி வந்து லேஅவுட்டில் ரோடு. நான் பாருங்கள், கல் போட்டிருக்காங்களது. ஆமாம், இது வந்து அந்த சைடு வந்து பிளாட்டு, இது ரோடு. அதேமாரி இந்த பக்கம் பிளாட்டு, இது பேக் சைடு தான் பிளாட். இது வரைக்கும் ரோடு அளவு. இது வந்து 20 அடி 23 அடி தான். அது காம்பவுண்டு வந்து பரிசுத்தம் காலேஜோட காம்பவுண்டு. பாருங்கள், இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஸ் ஏரியா. இது மேலே பிளாட்டு தான். இது எல்லாமே லேஅவுட்டு தான். இது எல்லாமே உங்களுக்கு லேஅவுட்டு தான். பழைய பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது டோட்டல் ஏரியா மெஷர்மெண்ட் வந்து 40க்கு 60 மெஷர்மெண்ட்டு. மொத்தம் 2400 சதுரடி பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. இடம் வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு. இது ஃபுல்லாகவே லேஅவுட்டு தான். மொத்தம் 40க்கு 60, 2400 சதுரடி. இடம் வந்து சவுத் ஃபேஸிங். இடம் இருக்குது தெற்கு பார்த்த இடம். அது சவுத் ஃபேஸிங்கு. அந்த காம்பவுண்டு பாருங்கள், அதான் வந்து பரிசுத்தம் காலேஜோட காம்பவுண்டு. இதான் அந்த காம்பவுண்டு. இது பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கு ஒரு சூட்டான ப்ராப்பர்ட்டி. இந்த இடம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வீடு கட்டி, ஏன்னா ஆல்ரெடி இதில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாமே வீடுங்க தான். அதுவும் லேஅவுட்டு தான். இந்த லேஅவுட்டில் அது கடைசி இடம். அது லேஅவுட்டில் அது கடைசி இடம். இது கோட் பண்ண ரேட்டு வந்து ஒரு சதுரடி விலை வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 ருபீஸ். இது ஒரு சதுரடி விலை வந்து 1000 ரூபா. அது மொத்தம் 2400 சதுரடி. சவுத் ஃபேஸிங், தெற்கு பார்த்த இடம். நாஞ்சிக்கோட்டை பைபாஸ்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி வர்றது 2.5 கிலோமீட்ரு. அந்த நாஞ்சிக்கோட்டை ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். நாஞ்சிக்கோட்டை ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். மாதாக்கோட்டை பைபாஸ்லேருந்து அங்கே 2.5 கிலோமீட்டர் வரும். மாதாக்கோட்டை பைபாஸ்லேருந்து 2.5 கிலோமீட்ரு. இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பஞ்சாயத்து வந்து இனத்தக்கான்பட்டி பஞ்சாயத்தில் வருது. ஒரு சதுரடி விலை வந்து 1000 ரூபா. சர்வீஸுக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு போஸ்ட் இருக்குது நியரஸ்ட்டு. மொத்தம் 2400 சதுரடி மெஷர்மெண்ட்டு கல் போட்டு அளந்து கொடுத்துருவாங்க. ஒரு சதுரடி விலை வந்து 1000 ரூபா. பர் ஸ்கொயர் ஃபீட் 1000 ருபீஸ். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வீடு கட்டுறது நல்ல சூட்டான ப்ராப்பர்ட்டி. இடம் தான் அது. உங்களுக்கு பரிசுத்தம் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு இடம். இபி போஸ்டர் லைன் பாருங்கள், நியரஸ்ட் தான் இருக்குது. ஒரு சதுரடி விலை வந்து 1000 ரூபா. பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1000 ருபீஸ். நன்றி சார், தேங்க்யூ.